இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்லாம் நிறையவே வந்திருக்கு. அப்படி என்னென்ன சினிமா அப்டேட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்துடலாம். நம்ம ஜிவி பிரகாஷ் அண்ணா நடிக்கிற கல்வன் இந்த படத்தை ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. எந்த டேட்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வர ஏப்ரல் 4ஆம் தேதி நம்ம ஜிவி பிரகாஷ் அண்ணா ஹீரோவா நடிக்கிற கல்வன் படத்தை வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. இந்த படத்தை வந்து பி.வி. சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு இவரு இந்த கல்வன் படத்தை வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் வந்து பண்ணிருக்காரு. நம்ம ஜிவி அண்ணா ஹீரோவா நடிச்சிருக்கிற இந்த கல்வன் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம ஜிவி அண்ணாவோட நடிப்புல ரெபல் படம் வந்து பாத்தீங்கன்னா வர மார்ச் 22 இந்த ரெபல் படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் வந்து ஆக போகுது. இந்த ரெபல் படமும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம த்ருவ் விக்ரம் இவரு நடிக்கிற ஒரு புதிய படத்துக்கான ஒரு சின்ன அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம த்ருவ் விக்ரமோட ஒரு புதிய படத்தை வந்து போர் தொழில் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்த அப்ளாஸ் என்டர்டெயின்மெண்ட் நம்ம த்ருவ் விக்ரம் அண்ணாவோட ஒரு புதிய படத்தை அவங்க ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான நியூஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டர் முத்தையா இருக்காருல்ல, அவரு இப்போ வந்து தன்னோட பையனை ஹீரோவா வச்சு ஒரு புதிய படத்தை அவர் வந்து டைரக்ட் வந்து பண்றாரு. இந்த புதிய படத்துல நம்ம பாரதனா ஒரு முக்கியமான ரோல்ல அவரு இந்த புதிய படத்துல நடிக்க வந்து போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. கூடிய சீக்கிரமே இதுக்கான அஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு என்ன சினிமா அப்டேட்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் வந்து சொல்லுங்க. இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.